அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 24, இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 9, 2025. இன்று மேல் நோக்கினால், அதே போல் இன்று ஆவணி அவிட்டம் கருத்தில் கொள்ளுங்கள். ஆவணி அவிட்டத்தில் இந்த பூநூல் மாற்றுறவங்க சிறப்பாக பூநூல் மாற்றுவாங்க. இறை அருளை பெறக்கூடிய நாள் தான் இந்த ஆவணி அவிட்டம். அனைவரும் கோயிலுக்கு சென்று உங்களுடைய மன கஷ்டத்தை கூறி இறைவனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றால் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து மகிழ்ச்சிக்கு குறையில்லாமல், பணத்துக்கும் பற்றாக்குறை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றித்தரும் நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நட்சத்திரம் இன்று மாலை 4 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். திதி இன்று பிற்பகல் 2:26 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம். ராசி பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மிதுன ராசி, மிதுன லக்குனம், கடக ராசி, கடக லக்குனம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசனம் ஏற்படுத்தும். அதே போல் இந்த தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க, தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்க மிகவும் கவனமாக செல்லணும். அதே போல் வீட்டிலிருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடைமைகளும் சரியாக எடுத்துக்கொண்டீங்களான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கவனத்தில் கொண்டு வீட்டிலேருந்து புறப்படணும். ஏன்னா சந்திராசனம் தடங்கள், அலைச்சல், உடல் சோர்வு, மன அலைச்சல், விபத்து, பகை, சண்டை சச்சரவு இது அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடியதான் சந்திராசனம். ஒரு ராசிக்காரங்களுக்கும் சந்திராசனத்துக்குள்ள விழிப்புணர்வோடு இருந்து தங்களை தற்காத்து கொள்ளணும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் டெய்லியும் வணங்கணும். அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அருள் புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்கள் சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு. அதேபோல் இந்த குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்கள் பயன்படுத்தினால் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் வேலை இல்லை, குழந்தை சரியாக படிக்கலை, இந்த கௌரி நேரத்தை சுப ஓரையோடு இணைத்து பயன்படுத்தினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏன்னா ஓரைகள் அது வேலையை கூர்மையாக செய்யும். ஆதி காலத்திலலாம் இல்லை, இப்பயும் சொல்லுவாங்க, ஓரை தெரிஞ்சவங்களை பகைச்சிக்கினா பிரச்சனை தான்னு. கருத்தில் கொள்ளுங்கள். ஓரையை நீங்கள் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய சூத்திரங்கள் உங்களுக்கு நீங்கள் எளிதில் அறிந்து கொள்ளலாம். எந்த ஒரு செயலையும் ஒரு நாளைக்கு வரும் சுப ஓரைகளில் செய்தால் அற்புதமான பலனை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் எந்த ஓரையாக இருந்தாலும், இப்போ சனி பகவான் பாவகிரகம் தான், பாவி தான். ஆனால் அவருடைய ஓரையில் நல்ல பலனை செய்வார். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சனிக்கிழமை பார்த்திங்கன்னா, இன்று சனிக்கிழமை அவர் ஓரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 7, மதியம் 1 2, இரவு 8 9 சனி வரும். இந்த வாரையில் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் சனி பகவான் நல்லதே செய்வார்.
ஆனால் மீதி நாளில் வரும் சனி ஓரைகளில் அது பிரச்சனையே வரும், கருத்தில் கொள்ளுங்கள். சுபவாரிகள் பார்த்திங்கன்னா குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இந்த 4 ஓரைகள் தான் சுபவாரிகள். இந்த 4 ஓரைகளை பயன்படுத்தினால் வாழ்க்கை ஜெயிக்கலாம். அதே போல் கடன் அடைக்க உகந்த ஓரை செவ்வாய் ஓரை. செவ்வாய்க்கிழமையில் வரும் ஓரையில் கடனை அடைத்தால் மீண்டும் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. அதே போல் யாருக்காச்சும் கடன் கொடுக்கணுன்னா அந்த செவ்வாய் ஓரையில் அவங்க பேரை எழுதி ஒரு நோட்டில் எழுதி வச்சு, அது 50 ரூபா இருந்தாலும் சரி, 500 இருந்தாலும் சரி, 1000 ரூபா இருந்தாலும் சரி, அந்த நோட்டில் எடுத்து வைத்து கொண்டே வந்தால் அவங்களுக்கு எளிதில் நீங்கள் கடத்தை அடைத்து விடலாம். ஏன்னா இது எல்லாம் முறையாக யாரும் சரியாக செய்வதில்லை. ஒரு நாள் எடுத்து வைப்பாங்க, அடுத்த நாள் அடப்போடா இதை எடுத்து வைத்தால் நம்மளால் பலனை எதிர்பார்க்க முடியுமா பார்ப்பாங்க. ஆனால் சரியாக பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபெற்றலாம். அதே போல் தான் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9 செவ்வாய் ஓரை வரும். அந்த ஓரையில் கடன் அடைக்கிறதும் சரி, கடத்துக்காக பணத்தை எடுத்து வைக்கிறதும் சரி, நீங்கள் கடன் அடைக்க உங்களுக்கு எளிமையான வழிமுறை இது, பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ராவகாலம் காலை 9லேருந்து 10:30, யமகண்டம் மதியம் 1:30லேருந்து 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல செயலும் சரி, கெட்ட செயலும் சரி செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கம் ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துகிறார். எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசநாதன் வழியாக நம்ம பலனை பெறணும், கருத்தில் கொள்ளுங்கள். விளக்கேற்றுறவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எந்த தசநாதன் வழி நடத்துகிறார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் செல்லணும், கருத்தில் கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பூர்ண பலனை உங்களால் பெற முடியும். இன்று இறையறல் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் என்பதால் இப்போ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஒரு வீட்டில் வாஸ்து சரியில்லாமல் இருக்கும், வீட்டில் தெய்வ அருள் இல்லாமல் இருக்கும், குலதெய்வம் தங்காமல் இருக்கும், எது வேணாலும் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அப்படி குழந்தை பாக்கியம் பெற வேண்டுமென்றால் நீங்கள் எங்கெல்லாம் வெளியே சென்று தான், அதாவது எப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் சென்று குழந்தை பாக்கியத்தை நீங்கள் பெறலாம், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலாஸ்திரி செல்லலாம், இல்லை ஒரு டூர் போல் சென்று வரலாம். கணவன் மனைவி இருவரும் இப்போ குற்றாலம், கோவா அதுபோல் சென்று வரலாம். அதுபோல் சென்று வரக்குள்ள கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வீட்டில் தீய சக்திகள் இருந்தால், இல்லை வாஸ்து சரியில்லைனாலும் குழந்தை பாக்கியம் பெற முடியாது. இல்லை இப்போ 5 வருடமாக குழந்தை இல்லைன்னா சொந்த வீடாக இருந்தால் அந்த வீட்டை வாடகை விட்டுட்டு நீங்கள் வேறு வீட்டுக்கு நல்ல வீடாக பார்த்து, வாஸ்து சரியுள்ள வீடாக பார்த்து வீடு குடிபெயரலாம். வாடகை வீடாக இருந்தால் வீடை மாற்றி பார்க்கலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் சரி, வீட்டின் அடிப்படையிலையும் திருமணமும் தடைப்படும், குழந்தை பாக்கியமும் கிடைக்காது, கருத்தில் கொள்ளுங்கள். எப்பவுமே ஒரு வீடு புது வீடு கட்டினாலும் சரி, ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டு போனாலும் சரி, இல்லை வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி, முதல் 90 நாள் அந்த வீட்டை போனதுலேருந்து அந்த வீட்டம்மா அந்த வீட்டை கண்காணிக்கணும். அந்த வீட்டில் அதாவது எப்படின்னா அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லை கெட்டது நடக்குதா, பிள்ளைகளுக்கும் சரி, கணவருக்கும் சரி, அந்த அம்மாவுக்கும் சரி, அனைவருக்கும் என்ன நடக்குது என்பதை 90 நாள் கவனிக்கணும். 90 நாள்
நல்லது நடக்கலை கெட்டது நடக்கலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லதே நடந்தால் நல்லது, கெட்டதே நடந்தால் கண்டிப்பாக அந்த வீடை மாற்றி தான் ஆகணும். ஏன்னா அந்த வீட்டில் இருந்தால் உங்களால் முன்னேற முடியாது. மகிழ்ச்சிக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் காலபுருஷ அடிப்படையில் வாஸ்து பகவானுடைய பிரச்சனைகளால் ஏற்படக்கூடியது. சரியான முறையில் வாஸ்து பார்த்து வீடு கட்டியிருந்தால் அந்த வீடு உங்களை வாழ வைக்கும். இல்லைன்னா உங்களை மன கஷ்டம், பொருள் கஷ்டம், பண கஷ்டம் ஏற்படுத்தி வாழ்க்கையில் மிக ஏழ்மையான நிலைக்கு எடுத்துக்கொண்டு சென்றோம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியாது. தெரிஞ்சிங்க. ஏன்னா எத்தனையோ பேர் 10 வருஷம் ஆகும் திருமணம் ஆகாத இருப்பாங்க. ஒரு வீடு பார்த்திங்கன்னா வாஸ்துலாம் சரியாக கட்டியிருக்கோம். அந்த வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் ஒரு மாதம் சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்த மாதம் யாராச்சும் ஒருத்தர் காவு வாங்கிடும். அதெல்லாம் அமைப்பு. ஏன்னா அது வீடு சாஸ்திரத்தை அடிப்படையில் கட்டியிருந்தாலும் இடத்தில் தோசை இருந்துச்சுன்னா இது போல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அது வீடு வாங்கினாலும் சரி, வாடகைக்கு போனாலும் சரி, பக்கத்தில் குடியிருப்பவர்களை வருடக்கணக்காக குடியிருப்பவங்கிட்ட விசாரிச்சுட்டு தான் வீட்டுக்கு செல்லணும். அது வாடகை வீடு இருந்தாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இட தோசை என்பது அக்கா தங்கச்சிங்களுக்கு இல்லை அண்ணன் தம்பிகளை ஏமாற்றி அந்த இடத்தை அபரிச்சிரு அந்த தனி மனிதரே எடுத்துன்னு இருப்பார். அப்போ அவங்களுடைய மன குமுறலால் அந்த இடத்துக்கு தோசை ஏற்பட்டுரும். அந்த இடத்த நீங்கள் வாங்கிட்டு போகக்குள்ள அந்த தோசை உங்களை பாதிப்படை செய்யும். கருத்தில் கொள்ளுங்கள். அப்படி இட தோசை இருக்கிறவங்க பரிகாரம் செய்யணுன்னா அந்த இடத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு சென்று ராமேஸ்வரத்தில் அதில் விநாயகர் அங்கே இருக்கிற மண்ணோடு இந்த மண்ணை கலந்து விநாயகர் பிடித்து இடதோஷ பரிகாரம் அங்கே இருக்கிற ஐயர்களை வைத்து செய்தால் அந்த இடதோஷத்தை கழிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இது தெரிஞ்சு வச்சுங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். சில பேர் பயனடையலாம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நம்ம இது ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் 4 அற்புதம். இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் கூடும். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தையும் தரக்கூடிய நாள். அற்புதமான நாள். கூட இருக்கிற நண்பர்களும் சரி, அலுவலகத்திலும் சரி, உங்களுடைய செயலை பார்த்து பாராட்டக்கூடிய நாள். அற்புதமான நாள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாள். அதே போல் உள்ள மகிழும். கணவன் மனைவிடையும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் மதிப்பும் மரியாதையும் கூடும். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள், நலமான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் இன்று அதிகமாக இருக்கும். குடும்பத்தோடு வெளியே சென்று வேலக்கூடிய சூழ்நிலையும் இன்று ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் பெறும். உங்களுக்கு பிடித்த உணவை இன்று நீங்கள் உண்டு மகிழலாம். அற்புதமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு. துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான பணவரியம், பயம், மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு. அதனால் துளாராசிக்காரர்கள் இன்று கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இன்று கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து நீங்கள் செயல்பட்டால் இந்த நாளை சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது.
அதிகப்படியான விரயம், ஒரு பயம், ஒரு அச்சம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. ஏன்னா இது போல் நாளில் பிரச்சனை இருக்கக்குள்ள நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கக்குள்ள ஏதாவது ஒரு தெய்வம் அருள் புரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதேபோல் மறதி ஏற்படும், நிம்மதியின்மை ஏற்படும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து கவனமாக இருந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் தங்களை காத்து கொள்ளுங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு இன்று அதிக வாய்ப்பு இருக்குது. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்கிட்ட இன்று பணிவாக தான் நடந்தாகணும். ஏன்னா கோபம் அதிகமாக இருந்தாலும் பணிவு தேவை. அப்போது தான் இந்த நாள் நீங்கள் சிறப்பாக கழிக்க முடியும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த நாள் ஏற்படுத்தி கொடுத்துடும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. மெயினாக இந்த மகர ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களும் சனி பகவானை கண்டிப்பாக வணங்கி தான் ஆகணும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு மிக முக்கியம். அதேபோல் சனிக்கிழமையாச்சும் காகத்துக்கு உணவு வச்சு ஆகணும். சனிக்கிழமை கருப்பு உடை அணிந்தால் மிகவும் சிறப்பு. வாழ்க்கையில் வெற்றிகளை பெற முடியும். முழுதுமாக கருப்பு உடை அணியவில்லை என்றாலும் உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது இப்போ பேண்ட்டு போடலாம், சட்டை போட்டுக்கலாம். இல்லை ரெண்டுமே பெண்களால் போட முடியலன்னா கருப்பு கரிச்சை பிடிச்சிக்கலாம். பெண்களாக இருந்தால் அந்த கருப்பு துப்பட்டா வண்டி போட்டுக்கலாம். இல்லை முழுதுமே போட்டுப்பான்னா முழுதும் போட்டுக்கலாம். இந்த மகரம் கும்ப வண்டி கருப்பு ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு சனிக்கிழமையில் பயன்படுத்துகிறீர்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதேபோல் உங்களால் முடிந்த சிறு உணவை காகத்துக்கு உணவாக கொடுங்க. இயன்ற அளவு சனிக்கிழமை என்று தான தர்மங்கள் பண்ணுங்கள். முடிந்தால் ஒரு 3 பேர் 4 பேருக்காச்சும் உணவு வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு அற்புதமான பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ கும்பராசிக்கு நாள் விரைய நாள் இல்லைன்னாலும் உடல் சோர்வு, உடல் அசதி, உடல் வியாதிகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு. உடல் அடித்து போட்டா போல் இருக்கும். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. அதேபோல் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. இந்த கவலைகளும் பண விரயங்களும் உடல் வாதிகளும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து சூதனமாக உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க. அவங்க உங்களை வாழ வைப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் சந்திராசி இருப்பதனால் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசி ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.